அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது போட்டு இப்போ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த வஞ்சிரம் மீன், அதில் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. அது வஞ்சிரம் மீன் வாங்கியிருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த பாறைன்னு சொல்லுவாங்க, அந்த மீனும் இதில் கலந்து நான் போட்டிருக்கேன். 2 மீனும் கலந்து தான் போட்டிருக்கேன். வஞ்சிரம் மீனும் பாறை மீனும் கலந்து இதுலேருந்து போட்டிருக்கேன். அப்புறம் புளி இதில் ஒரு 5 பேருக்கு தக்கன ஒரு நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. புளிப்பு நிறைய வேணால் கொஞ்சம் கூட ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 ஒரு 15-20 சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா உரித்து அதை கழுவி அதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிடணும். அதை மிக்சியில் நல்ல ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கிடணும். இது மசாலா. இப்போ அடுத்து நம்ம குழம்பு தயார் பண்ண போகிறோம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் தான் விடணும். ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓரளவு குழிக்கரண்டி அளவு விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் இது 2 போடணும். போட்டுட்டு அது நல்லா பொரியணும். ஏற்கனவே ஒரு மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். அது வேறு ஒரு பக்குவத்தில் வச்சுருக்கு. இது இன்னொரு பக்குவத்தில் வச்சுருக்கேன். அதை ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அந்த கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் பொரிஞ்ச உடனே இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அதை ஃப்ரை பண்ணணும். பல்லாரி வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம், நல்ல நாட்டு வெங்காயம், பொடி உள்ளின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நல்லாயிருக்கும். அதை இந்த மாதிரி கழுவிட்டு நல்ல நீள வாக்கில் அந்த மாதிரி கட் பண்ணி ரொம்ப குட்டியாக நறுக்க வேண்டாம். ஒரு 2 அல்லது 3 ஒரு வெங்காயத்தை 2 வெங்காயம் அல்லது 3 துண்டாக நறுக்கினா கூட போதும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவு அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை அந்த வெங்காயத்தில் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணி அந்த கருவேப்பிலையும் அந்த வெங்காயமும் சேர்ந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் அந்த தக்காளியை நம்ம அதில் போடணும். தக்காளி புளியும் இருக்கிறதுனால ஓரளவு ரொம்ப தக்காளி வேண்டாம், ஒரு 2 தக்காளி போதும். புளிப்பு உங்களுக்கு கூடுதல் வேணால் புளி கூடுதலாக கரைச்சிக்கோங்க. நான் ஓரளவு மீடியமாக ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சிருக்கேன். இந்த குழம்பு ஒரு 4லேருந்து 5 பேர் வரை சாப்பிடலாம். உங்களுக்கு அளவு கூட வேணும்னா எல்லாமே நீங்கள் கூட எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியெலாம் போட்டு நல்லா சுருண்டு வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே அந்த எல்லாமே தக்காளி, அந்த வெங்காயம் எல்லாமே சுருண்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வேகணும். அந்த அளவுக்கு ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை நிதானமாக எரிச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு எல்லாமே கரெக்டாகிடுது. இப்போ அந்த புளியை நல்லா ஊற வச்சுருக்கதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை நம்ம அந்த இதில் விடணும். அந்த தக்காளி எல்லாமே சேர்ந்து அந்த புளி தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மசாலாலாம் சேர்ந்து ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கொழுப்பாக நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ அந்த புளி தண்ணி, அப்புறம் தக்காளி, எல்லா மசாலா எல்லாமே அந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். நான் இதில் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 2 கலந்து ஒரு 4 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கூடுதலாக வேணால் கூட கொஞ்சம் நீங்கள் பொடி வேணால் போட்டுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அந்த தக்காளி, அப்புறம் அந்த வெங்காயம் வதக்குனது, அப்புறம் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் தேங்காய் அரைச்சி வச்சது ஆட் பண்ணணும். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நான் மஞ்சள் தூள் மஞ்சள் போட்டு அந்த மசாலா பவுடர்லேயே அரைச்சிருக்கேன், தனி மஞ்சள் போட்டு. அதனால் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணலை.
நீங்கள் அப்படி தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுறதா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, ஒரு நான் கல் உப்பு போட்டிருக்கேன், ஒரு உங்களுக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் வெங்காயம் அரைச்சி வச்சதை அதில் போடணும். அந்த குழம்புல போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல கொழுப்பாக இருக்கும். இன்னும் மீன்லாம் போட்டு வேகிறதுனால இவ்வளோ கட்டியாக இருந்தால் ரொம்ப கட்டியாயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். கொஞ்சம் தாராளமாக இந்த மிக்சியிலே இருக்கும், அதிலே கொஞ்சம் தண்ணி அலசி கூட நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மீன் போட்டு ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வேகும். அதனால் அதுலேயே இன்னும் கொஞ்சம் வத்திரும். அதனால் தண்ணி ஓரளவு கொஞ்சம் தாராளமாக பார்த்துக்கிட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம், கொஞ்சம் ரொம்பவும் கட்டியாகிட வேண்டாம். பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக பார்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஓரளவு அந்த தேங்காயெலாம் போட்டு ஒரு கொதி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த கழுவி வச்ச மீன் துண்டுகளை நல்லா அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மீன் துண்டுகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு 4-5 தண்ணியில் அலசணும். அந்த மீன் துண்டு நல்ல ஒரு ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புல போடணும். போட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 5 நிமிஷம் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் மீன் வெந்தால் ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவு கரெக்டாகிடுது. அந்த மீன்லாம் வெந்துருச்சு. ஓரளவு உங்களுக்கு அந்த உப்பு புளிப்பு எதுவும் காணலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. புளிப்பு ரொம்ப வேணுங்கவங்க நீங்கள் புளி இந்த தக்காளிலாம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு தயாராகிட்டு எல்லா வகையான மீனும் இதே பக்கத்தில் நீங்கள் வைக்கலாம். இது நெத்திலி மீன், அதுக்கப்புறம் கடல் மீன், எல்லா மீனுமே இந்த ஊழின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லா மீனுமே இந்த பக்கத்தில் நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவு இப்போ நல்லமே கொதிச்சிருச்சு. ஒரு 12 மீன் போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரை ஆயிடுச்சு. இப்போ தீயை ஓரளவு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு லாஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலையை அப்படியே கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. எல்லோரும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.